வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது கான்ட்ராக்ட் காஸ்டிங்கோட சம்ஸ் பத்தி பார்ப்போம். பேசிக்ஸ், அட்வான்ஸ் சம் ரெண்டுமே பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. வசந்தி கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் கோ undertook a contract constructing a building from 1st January 2019. Contract price வந்து 1 lakh. மெட்டீரியல் issued from stores 6,000. இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. அது வந்து எப்ப ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1st January 2019 ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அந்த பில்டிங்கான ஒரு மதிப்பு எவ்வளவு பண்ணலாம், ஒரு கான்ட்ராக்ட் பிரைஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 lakh கொடுத்திருக்காங்க. மெட்டீரியல் issued from stores, மெட்டீரியல் வந்து வாங்கினது issued பண்ணது வந்து 6,000க்கு. மெட்டீரியல் அட் சைட், மெட்டீரியல் யூஸ் பண்ணது, சைட்னா அந்த இடத்துல யூஸ் பண்றது. இது வந்து மெட்டீரியல் அட் எண்ட்னா மெட்டீரியல் அட் சைட் வந்து 1,000. மெட்டீரியல் ரிட்டர்ன் டு ஸ்டோர்ஸ், மீதி நம்ம வாங்கின மெட்டீரியல்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணது வந்து 500. வேஜஸ், அந்த பண்ணவங்களுக்கான கூலி அது வந்து 5,000. டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 20,000. பிளான் பர்ச்சேஸ் வந்து 10,000. The contract price was completed on 30th June 2019 and the contract price was duly received. கான்ட்ராக்ட் பிரைஸ் வந்து ரிசீவ் பண்ணிட்டாங்க. எப்ப 30th June 2019ல 6 month தான் ஆயிருக்கு. சார்ஜ் டிப்ரிசியேஷன் 20% per annum on plant and charge indirect expenses at 20% on wages னு கொடுத்திருக்காங்க. இந்த சம்ல வந்து முக்கியமா வந்து ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கொடுக்கல. சோ ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கொடுக்கலனா வந்து கான்ட்ராக்ட் பிரைஸ் வந்து கிரெடிட் சைட்ல வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ற மாதிரி இருக்கும் இந்த சம்ல. இது வந்து பேசிக்கான சம், இதுதான் இப்படிதான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா கான்ட்ராக்ட் பிரைஸ் வந்து கிரெடிட் சைட்ல வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஒர்க் இன் ப்ராக்ரஸ் இல்லனா மட்டும்தான் இந்த மாதிரியான மெத்தடு. அப்புறம் என்ன சொல்லிருக்காங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து 20% வேஜஸ்ல இருந்து கொடுக்க சொல்லிருக்காங்க. வேஜஸ் வந்து எவ்வளவு வந்திருக்கு 5,000. 5,000ல இருந்து நம்ம வந்து 20% கொடுக்கணும். இப்ப சம் பாருங்க. வசந்தி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனின்னு கான்ட்ராக்ட் காஸ்டிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டோம். இப்போ வந்து மெட்டீரியல் இஷ்யூட்ஸ் அண்ட் ஸ்டோர்ஸ் வந்து டெபிட் சைடு வரும், மெட்டீரியல் அட் சைடு வந்து கிரெடிட் சைட்ல வரும். அதே மாதிரி வேஜஸ் 5,000 போட்டாச்சு. பை மெட்டீரியல் ரிட்டர்ன் வந்து 500. கான்ட்ராக்ட் பிரைஸ் சொன்ன மாதிரி வந்து கிரெடிட் சைட்ல போட்டாச்சு. மீதி என்னென்ன இருக்கு அப்படின்றது பாத்தீங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து 20% வேஜஸ்ல இருந்து எடுத்து போட சொல்லியிருக்காங்க. வேஜஸ் வந்து 5,000. சோ எப்படி போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5,000 into 20%. அப்பனா 5,000 into 20 divided by 100 பண்ணா 1,000 rupees வருது. நெக்ஸ்ட் வந்து டெப்ரிசியேஷன் ஆன் பிளான்ட் வந்து 20% கொடுத்திருக்காங்க. இது வந்து ரெண்டு மெத்தட்ல போடலாம். ஒன்னு வந்து டெப்ரிசியேஷன் ஆன் பிளான்ட்னு வந்து இந்த சைட்ல வெறும் அமௌண்ட் மட்டும் டெப்ரிசியேஷன் பண்ணி போடலாம். இன்னொன்னு வந்து கிரெடிட் சைட்ல பிளான்ட்டோட அமௌண்ட் எவ்வளவு 10,000 அதை போட்டுட்டு டெப்ரிசியேஷன் லெஸ் பண்ணியும் போடலாம். எப்படியும் போடலாம். நான் ஃபர்ஸ்ட் மெத்தட் எடுத்துக்கிறேன். டெப்ரிசியேஷன் ஆன் பிளான்ட் மட்டும் போடுறேன். எவ்வளவுன்னு வந்ததுன்னா 10,000 வருது. எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்திருக்காங்கன்னா 20%. சோ 10,000 into 20 divided by 100. இங்க வந்து பேர் ஆனம் கொடுத்திருக்காங்க. பட் ஆனா நமக்கு வந்து கான்ட்ராக்ட் பண்ணது வந்து 6 month தான். சோ வந்து 6 divided by 12 போடணும் கண்டிப்பா. ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து பேர் ஆனம் கொடுத்திருக்காங்க, அதனால வந்து 6 divided by 12 கம்பல்சரி போட்டே ஆகணும். சோ இப்ப 10,000க்கு 20% போட்டா 2,000 வருது. 2,000 into 6 divided by 12 பண்ணா 1,000 வருது. இப்ப டோட்டல் பண்ணிடலாம். பேலன்ஸ் ஆகிற அமௌண்ட் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். இங்க வந்து 1 lakh 1,00,000 1 lakh 5,000 வருது. 1,01,500. 1,01,500. இப்ப இந்த சைடு எவ்வளவு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 25 30 36 37 38,000 வருது. சோ 1,01,500 மைனஸ் 38,000 பண்ணா 63,500 வருது. 63,500 இது வந்து to profit and loss account.
இப்போ வந்து நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். செகண்ட் சம்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, the following particulars are related to the contract undertaken by RAM Construction. RAM Construction வந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்து அண்டர்டேக் பண்றாங்க. பிளான்ட் பர்ச்சேஸ் வந்து 60,000, வேஜஸ் பெய்டு வந்து 3,40,000, ஓவர் ஹெட் அப்போர்ஷன்மெண்ட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓவர் ஹெட் அப்படின்னாலே எக்ஸ்பென்சஸ். என்ன எக்ஸ்பென்சஸ்? ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா என்னன்னா, வேலை நடக்கும் போது ஆகிற எக்ஸ்பென்சஸ். இப்போ இந்த கான்ட்ராக்ட் பில்டிங் சொல்லல, ஒரு கான்ட்ராக்ட் நடக்கும்போது அவர் எக்ஸ்பென்சஸ் வந்து ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ். ஓவர் ஹெட் அப்ரோஷன்மெண்ட் அப்படின்னா என்ன சொல்ற வராங்கன்னா, ஒவ்வொரு தனித்தனியான ஆகிற எக்ஸ்பென்சஸ். இப்போ சிமெண்ட் வாங்கும் போது ஒரு எக்ஸ்பென்சஸ் ஆகும், வேஸ்ட் ஆகும். அதே மாதிரி சாண்ட் வாங்கும் போது, செங்கல் வாங்கும் போது, அப்ப தனித்தனியா வாங்கும் போது ஒரு எக்ஸ்பென்சஸ் ஆகுறதா ஓவர் ஹெட் அப்போர்ஷன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து மெட்டீரியல் இஷ்யூ டு பி சைட், மெட்டீரியல் இஷ்யூட் பண்றது. அடுத்து பிளான்ட் அட் சைட், ஒர்க் அன்சர்டிஃபைட், கேஷ் ரிசீவ்ட் வந்து 6 lakh, ப்ரிப்பேர் கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் கொடுத்துட்டாங்க. இதுல வந்து ஒர்க் சர்டிஃபைட், ஒர்க் அன்சர்டிஃபைட் அப்படின்னு ரெண்டு இருக்கு. அப்பனா வந்து ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வரும். ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு கான்ட்ராக்டர் வந்து எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்காங்க, இந்த ஒர்க் ஓகேவா அப்படின்னு ஒரு சர்டிஃபைட் கொடுக்கறது ஒர்க் சர்டிஃபைட், அன்சர்டிஃபைட். அப்போ வந்து ஒர்க் சர்டிஃபைட் வந்து 80% கொடுத்திருக்காரு இந்த கான்ட்ராக்டர், அப்பனா 20% வந்து அன்சர்டிஃபைடா இருக்கும். இப்ப இதோட சம் பார்ப்போம். சேம் அதே மாதிரி ஃபார்மேட் படி மெட்டீரியல் இஷ்யூட் அட் சைட் இந்த சைடு, பிளான்ட் அட் சைட் இந்த சைடு, வேஜஸ் ஓவர் ஹெட் அப்போர்ஷன்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் சொன்னா, சோ அதனால இந்த சைடு பிளான்ட் பர்ச்சேஸ் எல்லாம் இந்த சைடு வந்துடும். இந்த சைடுல நம்ம இந்த சம்ல புதுசா போடுறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒர்க் இன் ப்ராக்ரஸ் தான். பிளான்ட் அட் சைட்ன்றதுனால 48,000 இங்க போட்டுட்டோம். அடுத்து வந்து பை ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ல ஒர்க் சர்டிஃபைட் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். எதை வச்சு கண்டுபிடிப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேஷ் ரிசீவ்ட் வச்சு கண்டுபிடிப்போம். கேஷ் ரிசீவ்ட் வந்து 6 lakh, 80% ஒர்க் சர்டிஃபைட் கொடுத்திருக்காங்க. சோ 6 lakh டிவைடட் பை 80 இன்டூ 100 இப்படி போட்டாதான் வந்து நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். 6 lakh இன்டூ 80 டிவைட் பை 100 போட்டா ஆன்சர் கிடைக்காது, வேற நம்பர் வரும். 6 lakh டிவைடட் பை 80 இன்டூ 100 போட்டாதான் 7,50,000 வரும். இது வந்து ஒர்க் சர்டிஃபைடு. அப்புறம் வந்து அன்சர்டிஃபைடு இவங்களே கொடுத்துட்டாங்க, எவ்வளவு 20,000, அது 20,000 இங்க போட்டாச்சு. ஒர்க் அன்சர்டிஃபைடு வந்து 20,000. இது வந்து பை ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கிரெடிட் சைட்ல வரும். மீதி எல்லாமே நம்ம எக்ஸ்பென்சஸ் எல்லாமே இந்த சைட்ல போட்டாச்சு. சோ பேலன்ஸ் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிற அமௌண்ட் வந்து 8,18,000. பேலன்ஸ் பண்ணி வர அமௌண்ட் வந்து 42,000. இது வந்து நோஷனல் ப்ராஃபிட்னு நம்ம வந்து எழுதுவோம். இது நோஷனல் ப்ராஃபிட் வந்து அடுத்த இதோட ஓப்பனிங்கோட நோஷனல் அடுத்த ப்ராஃபிட்டா வந்துடும். அடுத்த நம்ம கான்ட்ராக்ட் ஓபன் பண்ணும்போது அது வந்து ஓப்பனிங்கா வந்துடும். இன்னும் செகண்ட் செம்ல லாஸ்டா ஒரு ஸ்டெப் இருக்கு. என்ன ஸ்டெப் அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஒர்க் சர்டிஃபைடு வந்து லெஸ் தென் 25% இருந்தா கான்ட்ராக்ட் பிரைஸ் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இது வந்து டிரான்ஸ்பர் பண்ண தேவையில்ல. 25% மேல இருந்தா 25ல இருந்து 50% இருந்தா 1/3 நோஷனல் ப்ராஃபிட் கொடுக்கணும். இது வந்து 50% இருந்தா 2/3 கொடுக்கணும். இது ஆல்ரெடி இந்த ரூல்லயே நம்ம பாத்துட்டோம். செகண்ட் செம்ல வந்து 80% வந்து கொடுத்திருக்காங்க. 80%னா 2/3 கொடுக்கணும். சோ வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எவ்வளவு நம்ம கண்டுபிடிச்சோம் நோஷனல் ப்ராஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 42,000 இன்டூ 2/3 இன்டூ 80 டிவைடட் பை 100 பண்ணா 22,400 வருது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்டோடது. நெக்ஸ்ட் தேர்ட் சம் பார்ப்போம். தேர்ட் சம்ல வந்து the following information related to the contract of a Lakshman Limited. மெட்டீரியல் வந்து 4 lakh, டைரக்ட் வேஜஸ் 2,75,000, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 1,50,000, இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து 75,000. கான்ட்ராக்ட் பிரைஸ் வந்து 14 lakhs. கேஷ் ரிசீவ்ட் வந்து 7 lakh. 60% ஆஃப் ஒர்க் சர்டிஃபைட் கொடுத்துட்டாங்க. அப்போ 40% வந்து அன்சர்டிஃபைடு. த ஒர்க் அன்சர்டிஃபைடு இஸ் 30,000 கொடுத்துட்டாங்க. இப்ப சம் பார்ப்போம். சேம் அதே மாதிரி லக்ஷ்மன் லிமிடெட் போட்டாச்சு. சேம் ஃபார்மேட் படி இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். மெட்டீரியல், டைரக்ட் வேஜஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்து இந்த சைடு வந்துடும். இந்த சைடு வந்து வெறும் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் மட்டும் தான் வருது. என்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா, ஒர்க் சர்டிஃபைட் வந்து எவ்வளவு 60% கொடுத்திருக்காங்க. சோ கேஷ் ரிசீவ்ல இருந்து நம்ம கால்குலேட் பண்ணோம். கேஷ் ரிசீவ் வந்து 7 lakh. சோ 7 lakh டிவைடட் பை 60 into 100 பண்ணா 11,66,667. ஒர்க் அன்சர்டிஃபைடு வந்து 30,000 வருது. பேலன்ஸ் பண்ணா நம்மளுக்கு வந்து கிடைக்கிறது வந்து டோட்டல் பண்ணா 11,96,667. பேலன்ஸ் பண்ணி வர அமௌண்ட் வந்து 2,96,667 வருது. சேம் அதே மாதிரி இதுல வந்து 60% கொடுத்திருக்காங்க. அப்பனா 2/3 வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு கொடுக்கணும். சோ நம்ம கண்டுபிடிச்ச அமௌண்ட் நோஷனல் ப்ராஃபிட் வந்து 2,96,667ல இருந்து 2/3 into
60 டிவைடட் பை 100. ஏன் 60 அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒர்க் சர்டிஃபைடு வந்து 60%, அதனால கொடுக்குறோம். போட்டா வந்து 1,86,667 வருது. கான்ட்ராக்ட் காஸ்டிங்ல உள்ள எல்லா சம்ஸும் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து வேற ஒரு சாப்டரோட மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.